படம் பார்த்தீங்களா எப்படின்னா இருக்கு? சூர்யா படம் ரெட்ரோ. இது வந்து சூர்யாவுக்கு ஒரு நல்ல திருப்புமுனை அமையும். படம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஏற்கனவே உள்ள படம் வந்து சூர்யாவுக்கு வந்து கொஞ்சம் சரியா அமையல. இந்த படம் வந்து கதைக்களமும் நல்லா இருக்கு. படம் அருமையா வந்திருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. இதுல வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரா சூர்யா பண்ணியிருக்காரு. இது எல்லாரும் நல்லா விரும்பி பார்க்கலாம். சூர்யா வர சீன்லாம் எப்படின்னா இருக்கு? சூர்யா வந்து இன்ட்ரோ ஆகிற சீன்லேருந்து எல்லா இப்போ சீன் வந்து எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. சூர்யாவுக்கும் நல்ல ஒரு இந்த படம் வந்து ஒரு இதாக இருக்கும் அமையும். சரி, சூர்யா தவிர்த்துட்டு வேற யாரெல்லாம் ஃபோக்கஸ் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க? அந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த படத்தை வந்து சூர்யாவுக்கு நல்லா கொஞ்சம் ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம் பார்த்துட்டாலுமே ஒரு படம் இட்டு கொடுப்பாரு, ஒரு படம் பார்த்தா மொக்கையா கொடுப்பாரு. இந்த படம் வந்து அவருக்கு இட்டா தோல்வியா? இந்த படம் வந்து கதைக்களம் வந்து நல்லா அமைஞ்சு போச்சு. அதனால அதோட சூர்யாவுக்கு இது ஒரு திருப்புமுனையாகவும் அமையும். கதை அருமையா வந்திருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இந்த படத்தை எத்தனை மார்க் கொடுப்பீங்க? இந்த படத்துக்கு எப்படி பார்த்தாலும் 100க்கு 100 இல்லைன்னா கூட ஒரு 70 மார்க்காச்சும் கொடுக்கலாம். இல்ல, கங்குவா படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன மாதிரி காம்படிஷன் இருக்கு? கங்குவா படத்துல வந்து ஹைப் அதிகமா போட்டிட்டாங்க. அந்த இருக்கு பிரம்மாண்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த படத்துல எந்த ஒரு இதுவும் பண்ணாம கதையே நல்லா அமைஞ்சிருக்கு. நம்ம போய் பார்த்தாலே கதை நல்லா கதையா இருக்கு, கலகாலமா இருக்கு. படம் அருமையா வந்திருக்கு. இல்ல, கங்குவாக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தை எதிர்பார்க்காம மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? கங்குவா வந்து பெரிய ஒரு இந்த படமா எடுத்துருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் படம் அப்படி இப்படின்னு அந்த ரேஞ்சில் கொண்டாந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. ஆனா வந்து இந்த படம் வந்து பாருங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு. கங்குவாவுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த படத்தை நினைச்சிட்டு இந்த படத்துக்கு வர்றீங்க. இந்த படம் கதைக்களமே வேற. சூப்பரா வந்திருக்கு படம். ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜுக்கும் பாத்தீங்கன்னா தனியா ரசிகர் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. இப்ப இந்த 2 ரசிகரும் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த படத்தை? 2 ரசிகருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சொதப்பிடுவாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இந்த படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போற சீன் அவ்வளோ டக்கு டக்கு டக்குன்னு போகுது. படம் சூப்பரா வரும். ஓகேண்ணா, ஓகே, நன்றிண்ணா.